ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள முருகர் கோயில் இதுதான். இங்கே வீசுகிற கடல் காற்றும் அலைகளோட சத்தமும் கோயிலில் பக்தர்கள் முருகா முருகான்னு கூப்பிடுறதும் மனதிற்கு ஒரு தனி அமைதியை தருது. புராணங்கள் படி பார்த்தீங்கன்னா, அசுரன் சூரபத்மனை முருகப்பெருமான் வெற்றி கொண்ட புனித தலம் இது. அதனாலேயே இந்த கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்கு வராங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு டூரிசமில் அறுபடை டூர் பேக்கேஜ் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம். அதோட டீட்டெயில்டு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கந்த சஷ்டி திருவிழா இங்க ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. நான் லாஸ்ட் மந்த் ஜூன் 13ஆம் தேதி கிருத்திகை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்தேன். ஈவினிங் 6 மணி போல 100 rupees டிக்கெட் தரிசனத்திற்கு லைன்ல நின்னேன். நைட்டு 10 மணி போல தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு. சுமாராக ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காம உங்க குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Until then, it's bye from உங்கள் ஆனந்த்.